அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாதகம், ஈர்ப்பு விதி, கடவுள். இதில் எதை நம்பலாம், எது அதிகமாக வேலை செய்யும், நமக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள், நிறைய புரிதல்கள் பார்க்க போகிறோம். அதனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். கொஞ்சம் டைம் ஒதுக்கி எல்லாத்தையும் பொறுமையாக கேளுங்க. இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும், இந்த சந்தேகங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம். ஸோ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக கேட்கறது தான் சிறப்பானதாக இருக்கும். இப்போது இந்த ஜாதகம், ஈர்ப்பு விதி, கடவுள் இது எல்லாமே எப்படி வேலை செய்யுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுப்போம். ஏன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் அதை இனி வர்ற காலங்களில் ஒரு கிளாரிட்டியோட அணுக முடியும். ஸோ அதனால அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஐடியாலஜியை பார்ப்போம். இப்போ ஜாதகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம முன் ஜென்மத்திலேயோ அல்லது முன்னோர்கள் வாழ்க்கையிலேயோ நடந்த விஷயங்கள், சம்பவங்கள், செயல்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், சூழல்கள், நபர்கள், பொருட்கள் எல்லாத்தோட அனுபவம் நமக்குள்ள ஆழ்மன கர்மாவா, ஆழ்மன பதிவா இருக்கும். அதோட ப்ளூ பிரிண்ட் தான் ஜாதகம். ஜாதகத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த கிரகம் சேர்ந்து இருக்கோ அந்தந்த இடத்துல அந்த கிரகம் சார்ந்த செயல்களை, சம்பவங்களை, நபர்களை அல்லது சிந்தனைகளை, எண்ணங்களை போன ஜென்மத்துல நம்ம செஞ்சிருப்போம், பாஸ்ட் லைஃப்ல செஞ்சிருப்போம், அல்லது நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையில நடந்திருக்கும். அதோட கண்டென்ட், அதோட பதிவு தான் அப்படியே நம்ம ஜாதகத்துல வந்து நிக்குது. ஸோ ஜாதகம் அப்படின்னாலே பியூர்லி பாஸ்ட் நடந்த விஷயங்களோட கோர் கண்டென்ட் தான் கர்மாவா, ஆழ்மன பதிவா நம்மளோட ஜாதகத்துல வந்து நிக்குது. அப்போ பாஸ்ட் லைஃப்ல என்னென்ன சிந்தனை பண்ணமோ, செயல் பண்ணமோ, எந்தெந்த கருத்துல எல்லாம் ஈடுபாடு இருந்தோமோ, எந்த மாதிரி ஹேபிட் எல்லாம் வச்சிருந்தோமோ, எந்த மாதிரி சம்பவங்கள், செயல்கள் எல்லாமே பண்ணமோ, அதே சிந்தனை, அதே செயல், அதே சம்பவங்கள், அதே கருத்துக்கள் இந்த ஜென்மத்திலையும் கரண்ட் லைஃப்லையும் வெளிப்படும். அதே எண்ணம் வரும், அதே மாதிரி சிந்தனை வரும், அதே மாதிரி சம்பவங்கள் செய்யறதுக்கு, செயல்கள் செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். சூழலை பொறுத்து, வயசை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகலாமே தவிர ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான விஷயங்களை தான் இப்பயும் வெளிப்படுத்த நம்ம நினைப்போம். இப்போ இத ஒரு உதாரணம் மூலமா பார்த்துடலாம். இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல 2ல் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவரோட பேச்சு கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும், ரகடா இருக்கும், கடுகடுன்னு பேசுவாரு, சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுவாரு. அவரோட பேச்சு அந்த செவ்வாயோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி வீரியமா இருக்கும், டாமினண்டா இருக்கும். ஸோ 2ல் இருக்க செவ்வாய் அப்படி ஒரு குணத்தை கொடுக்கும், அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்கும், அப்படி ஒரு வார்த்தையை பேசுறதுக்கான தூண்டுதலை உருவாக்கும். ஸோ இதனால அவர் பேசும்போது ரகடா பேசுவாரு, ஹாஷா பேசுவாரு. அதே போலதான் இப்போ ஒரு 7ல் குரு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒருத்தருக்கு. அவரு வாழ்க்கை துணை கிட்டையோ அல்லது சமூக நண்பர்கள் கிட்டையோ பொது ஜனத்துக்கிட்டையோ ரொம்ப அன்பா, கனிவா, பக்குவமா, தர்ம சிந்தனையோட செயல்களை செஞ்சிருக்காரு, பேசியிருக்காரு, பழகியிருக்காரு, நல்ல விதமா எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் அவருக்கு 7ல் குரு இருக்கு. 7ல் குரு இருக்கிறது வாழ்க்கை துணைக்கிட்டையோ அல்லது சமூகத்து நண்பர்கள்கிட்டையோ அல்லது அவங்களோட கஸ்டமர், கிளைண்ட், வாடிக்கையாளர்கிட்டையோ ஒரு கனிவான, ஒரு சுமூகமான, ஜென்டிலான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அப்படியான எண்ணங்கள், குணங்கள் அவருக்குள்ள இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஜென்மத்திலையும் அவரோட வாழ்க்கை துணைக்கிட்டையோ அல்லது சமூக நண்பர்கள் கிட்டையோ அவங்களோட கிளைண்ட் கிட்டையோ ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாரு. அதே போலதான் ஒருத்தருக்கு 8ல் ராகு இருக்கு அப்படின்னா அவர் கொஞ்சம் பேராசைப்படுற குணம் அவருக்குள்ள பேசிக்காவே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கறதே பேராசை குறிக்கும், ராகுங்கிறதும் பேராசை குறிக்கும். இதனால அவருக்கு அந்த பேராசை சார்ந்த எண்ணம், கருத்து, அது சார்ந்த நம்பிக்கைகள் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி எந்த கிரகம் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ, எந்தெந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கோ அது சார்ந்த எண்ணங்கள், கருத்துக்கள், சிந்தனைகள், செயல்கள், சம்பவங்களை செய்ய சொல்லி ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். அதுல எது தசாபுத்தியா வருதோ அது அதிகமா நடக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட மைண்ட்ல எந்த விஷயங்கள் அதிகமா ஆக்டிவேஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது தசாபுத்தியையும் கோச்சாரத்தையும் வச்சுதான் நம்ம கணிக்க முடியும். தசாபுத்தியாவும் கோச்சாரமாவும் எந்த கிரகம் வருதோ, எந்த பாவகம் வருதோ அது சார்ந்த சிந்தனைகள் தான் நம்மளோட மனசுல கரண்டா ஆக்டிவேஷன்ல இருக்கும். ஸோ அது சார்ந்து அதிகமா சிந்திப்போம், அது சார்ந்து செயல்படுவோம், அது சார்ந்த எண்ணங்கள் வரும். ஸோ இதெல்லாம் பண்றதுனால அது சார்ந்த பலன்களும் அப்படியே நடக்கும். இப்போ 4ஆம் அதிபதி தசை நடக்குது, புத்தி நடக்குது அப்படின்னா அவருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். சொத்து சுகம் வாங்கணும், லக்ஸரியஸ் பொருட்கள் வாங்கணும், கேஜெட்ஸ் வாங்கணும் அல்லது படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். 6ஆம் அதிபதி தசை வருதுன்னா கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கடன் வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணலாம், தொழில் பண்ணலாம், வீடு கட்டலாம்,
இல்லை ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம், இல்லை வட்டிக்கு கொடுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலான்னு கடனை பற்றின சிந்தனைகள் 6ஆம் இடத்து தசாபுத்தி வரும்போது நடக்கும். ஏன் சார் இது இப்படி நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம அந்த மாதிரியான சிந்தனைகள், சம்பவங்கள், செயல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அது ஒரு பேட்டர்னாக நம்மளோட ஜீனில் இருக்குது, நம்மளோட எண்ணங்களில், சிந்தனைகளில், கர்மாக்குள்ளே இருக்குது. ஸோ அது சார்ந்து மறுபடியும் அந்த பேட்டர்னே மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இப்படித்தான் ஜாதகம் செயல்படுது. இதை வச்சு தான் ஜோதிடர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கா, இந்த சம்பவம் நடக்கும், இந்த குணத்தை வெளிப்படுத்துவீங்க, இந்த கிரகம் சேர்ந்திருக்கா, இது இப்போ நடக்கும், தசாபுத்தியை வச்சு இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் இது யாருக்கு அப்படியே நடக்கும் அப்படின்னா, மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு, ஏன் எதுக்கு அப்படின்னு எதை பற்றியும் சிந்திக்காம போகிற போக்கில் வாழ்கிறவங்களுக்கு, அதிகமாக விழிப்புணர்வு இல்லாத வாழ்க்கையை நடத்துகிறவங்களுக்கு, கான்சியஸாக இல்லாதவங்களுக்கு, உணர்வு ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக வாழ்க்கையாக அணுகிறவங்களுக்கு, இந்த மாதிரி சில கேரக்டர், குணங்கள், செயல்கள் இருக்கிற நபர்களுக்கு ஜாதகம் அப்படியே வேலை செய்யும், 100% வேலை செய்யும். அந்த மாதிரி நபர்களோட ஜாதகத்தை எடுத்து கணிச்சா அந்த சம்பவம் தவறவே தவறாது, அது அப்படித்தான் நடக்கும், வேற வாய்ப்பே இல்லை. ஆனால் ஜாதகத்தில் இருக்க மாதிரி செயல்படாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். அதே 2ல் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2ல் செவ்வாய் இருந்தால் கடுகடுன்னு பேசுவார், ஹாஸாக இருப்பார், ரகடாக பேசுவார் அப்படின்னு அதுக்கான பலன்களை சொன்னோம். ஆனால் அவர் மனசுக்குள்ள, அவரோட எண்ணத்தில், அவரோட சிந்தனையில் ஒரு அன்பான குணம், அக்கறையான மனப்பக்குவம், கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரான ஒரு மனுஷனா, ஒரு கனிவான மனுஷனா அவரோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். அது சார்ந்த சிந்தனைகள், எண்ணங்கள்லாம் வளர்த்து அப்படி ஒரு சாஃப்ட் நேச்சரோட கனிவான மனிதனா இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு 2ல் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவரு எதுக்கு எடுத்தாலும் ரெக்கடா பேச போறது இல்லை, ஹாஷா பேச போறது இல்லை, கடுகடுன்னு பேச போறது இல்லை, மிரட்டுற தோரணையாவோ அதிகார தோரணையாவோ பேச போறது இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள சாஃப்ட் நேச்சர் இருக்கு, பக்குவமான மனசு இருக்கு, அன்பான அக்கறையான மனசு இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு நபர் சாஃப்டா தான் பேச போறாரு, கனிவா தான் நடந்துக்க போறாரு, பக்குவமா தான் எடுத்து சொல்ல போறாரு. ஸோ 2ல் செவ்வாய்க்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்படியே நடக்காம ஆப்போசிட்டா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது செவ்வாய் 2ல் இருந்தா அதோட பலன்களை எப்படியெல்லாம் மாத்தலாம் அப்படிங்கறத சொன்னோம். இதே மாதிரி நிறைய விதமான மெத்தட் இருக்கு, டெக்னிக் இருக்கு. அந்த மாதிரியான செயல்களை டெக்னிக்கா பயன்படுத்தும் போது, டெக்னிக்குன்னு இல்லை, வெவ்வேறு விதமான சூழல்கள், செயல்கள், எண்ணங்கள், இதையெல்லாம் பயன்படுத்தும் போது எந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் சரி, எந்த பாவ சேர்க்கையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நட்சத்திர அமைப்பா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்தி சரியான ரிசல்ட் வர்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு பக்குவமான குணத்தை வளர்த்துக்கிறது மூலயமா செவ்வாயோட பலன்களை மாற்ற முடியும் அப்படின்னு. அதே போல இருக்கிற இடத்தை பொறுத்து ஒரு கிரக சேர்க்கை வேற மாதிரி வேலை செய்யும். ஒருத்தரோட அனுபவத்தை பொறுத்து ஒரு கிரக சேர்க்கை இன்னும் வேற மாதிரி வேலை செய்யும். ஒருத்தருக்கு கைடன்ஸ் பண்ணும்போது அவர் ஜாதகத்தில் இருக்க கிரக சேர்க்கைகள் வித்தியாசமா வேலை செய்யும். ஒரு நிர்பந்தம் இல்லாம, ஒரு அவசர நிலை இல்லாம ஒரு வேலையை செய்யும் போது அந்த நேரத்தில் அந்த கிரகம் வித்தியாசமா வேலை செய்யும். ஒரு ஜாதக அமைப்பு அவரோட வயதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை மாத்தி தரும். அதே போல ஒரு கிரக சேர்க்கைக்கு ஏற்ற மாதிரி சரியான பயிற்சிகள் எடுத்துக்கும் போது, சரியான அனுபவம் வரும்போது அந்த கிரக சேர்க்கைக்கான நெகட்டிவ் பலன்கள் எதுவுமே நடக்காது, பாசிட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. ஒரு தெய்வ நம்பிக்கை, ஒரு குரு அருள், ஒரு முன்னோர்களோட ஆசீர்வாதம், இதெல்லாம் வரும்போதும் அந்த கிரக சேர்க்கையோட வீரியம் குறையும், பாசிட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படி இடம், பொருள், வழிகாட்டுதல், அனுபவம், பயிற்சி, நிர்பந்தமான சூழல், பக்குவமான மனநிலை, குணம், கருத்து, எண்ணம், சிந்தனை, இப்படி பல விதமான ஆப்ஷன்கள் மூலயமா ஜாதகத்தில் இருக்க நெகட்டிவான பலன்களை அப்படியே நடக்க விடாம மாத்தி பாசிட்டிவா நடக்க வைக்க முடியும். ஆனா அதுக்கு சரியான முயற்சி, பக்குவம், ஆர்வம் வேணும். ஸோ இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இவ்வளோ ஆப்ஷன் இருக்கு, இவ்வளோ வெரைட்டி இருக்கு, இவ்வளோ செயல் இருக்கு, இவ்வளோ கருத்துக்கள் இருக்கு, இவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பொருட்கள் இருக்கு. ஸோ மாற்றி அமைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இவ்வளோ நிறைய இருக்கிறப்போ வெறுமனே பழைய கண்டென்ட் உள்ள ஆல்ரெடி இருக்கிறதுனால அது அப்படியே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் மட்டுமே நம்பிக்கையாக இருக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. அப்போ இவ்வளோ ஆப்ஷனை இந்த இயற்கை படைச்சதுக்கு எதுக்கு? அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? அதுக்கெல்லாம் வேலை என்ன? ஒர்க் என்ன? இப்போ நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் போடுறீங்க. லெமன் ஜூஸில் அந்த லெமனை பிழிஞ்சு வர்ற சாறு தான் உங்கள் கர்மான்னு வச்சுக்கோங்க. வெறுமனே அந்த சாரை மட்டும் குடித்தா அது புளிப்பாக தான் இருக்கும், கான்சன்ட்ரேட்டடாக தான் இருக்கும், வாயிலே வைக்க முடியாத நெடியாக தான் இருக்கும். ஆனால் அது கூட தண்ணியை ஊற்றலாம், சுகரை போடலாம், சால்ட்டை போடலாம், சோடா ஊற்றலாம்,
அதை குடிக்கிறதுக்கு பக்குவமான ட்ரிங்கா மாத்துறதுக்கான ஆப்ஷனுமே இந்த நேச்சர் படைப்பு கொடுத்துருக்கு. ஆனா அந்த ஆப்ஷனை எதுவுமே நம்ம பயன்படுத்துறது இல்ல, மதிக்கிறது இல்ல. அப்படி இல்லை அப்படின்னா அதெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ஞ்சு சரியான வழிக்குள்ள போறதுக்குள்ள இவனுக்கு எக்கனாமிக்கலா, சோசியலா, ஃபேமிலி ரீதியா நிறைய ப்ரெஷர் வந்துடுது, அர்ஜென்ட்டான சூழ்நிலைகள் வந்துடுது. மார்க் எடுத்தியா, சம்பாரிச்சியா, கல்யாணம் பண்ணியா, குழந்தை பெத்தியா, சொத்து சேர்த்தியா, நல்ல கௌரவமா கெத்தா இருந்தியா அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரெஷர் அவன் மேல வைக்கப்படுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவன் இந்த தேடலாம் விட்டுவிட்டு டைரக்டா எது அவனுக்கு சாத்தியமோ, எது அவனுக்கு சேஃப்டி தருமோ, எது அவனுக்கு சர்வைவலுக்கு உதவுமோ அதை நோக்கி போயிடுவான். மனிதனோட மனசே பேசிக்கா மெனக்கெடலை விரும்பாது. மெனக்கெட்டு ஒரு விஷயத்த பண்றதுக்கு பிடிக்காது. சுலபமா ஈஸியா எல்லார் மாதிரியும் எது கிடைக்குதோ அதை செஞ்சுட்டு போகலாம், அதுல தேவையானதை பண்ணிக்கலாம், அதுல தேவையான சந்தோஷத்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற இலகுவான விஷயத்த தான் மனசு விரும்பும். இது மனித மனத்தோட படைப்பு அப்படி இருக்கு. ஸோ இதனாலதான் ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புக்கு ஏற்ற மாதிரியான சம்பவங்கள் எல்லார் வாழ்க்கையிலையுமே நடக்குது. ஓகே, இதுல ஒரு பாசிட்டிவான அமைப்பு இருக்கு, அதனால அவருக்கு பாசிட்டிவான செயல்கள் நடந்தா ஓகே, பாசிட்டிவான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அவர் சந்தோஷமா இருக்க போறாரு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சரியில்லாத அமைப்பு இருக்கு, டேஞ்சரான அமைப்பு இருக்கு, மனக்குழப்பமான அமைப்பு இருக்கு, ஒஸ்டான லைஃப் தர்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. அப்ப அவங்கெல்லாம் எங்க போறது? அவங்கெல்லாம் சந்தோஷமா வாழணுமே. பிரபஞ்சத்தோட நோக்கம், இந்த இயற்கையோட நோக்கம் எல்லா உயிர்களும் சந்தோஷமா இருக்கணும், செயல்பட்டு சந்தோஷமா வாழ்ந்து திருப்தியா வாழ்க்கையை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட நோக்கமே. அப்படி இருக்கிறப்போ சரியில்லாத ஜாதக அமைப்பு, சரியில்லாத செயல்கள், சரியில்லாத சம்பவங்கள் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரியில்லாத உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாமே முன்னாடி இருந்திருக்கு. அப்போ மறுபடியும் அவன் சரியில்லாம தான் வாழணுமா? முன்னாடி செஞ்சதோட ரிஃப்ளெக்ஷன் இப்ப நடந்தே ஆகும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி வெளிப்படும், அதுல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம்? ஒருவேளை அவன் திருந்திட்டா, ஒருவேளை அவன் மனசு வருந்திட்டா, ஒருவேளை மனசை மாத்திக்கிட்டா, அல்லது பக்குவமான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டா, அல்லது சரியான செயல்களை செஞ்சா, இப்படியெல்லாம் செய்யும் போது மோசமான கிரக அமைப்பு இருக்கிறவங்களும் சரியா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வெறுமனே ஜாதகம் சரியில்லை, உன் வாழ்க்கை அவ்வளவுதான், நீ எந்த தொழிலும் பண்ண முடியாது, டைவர்ஸ் ஆயிரும், வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும், நோய் வரும் அப்படின்னு கெஸ் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப பிரபஞ்சம் படைச்சு வச்ச அத்தனை விஷயங்களுக்கு என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்தோட நோக்கத்துக்கு என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்தோட நோக்கமே இதுல பொய்யாயிருச்சே. ஹாப்பியா வாழ்றதுக்கு தான் ஒருத்தனை படைச்சிருக்கு அப்படின்னா அவன் அங்க போய் கஷ்டப்பட போறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது எந்த வகையில சரியா இருக்கும்? சரியா இல்லை அப்படின்னா அதை சரிப்படுத்தணும், அதுக்கான முயற்சியில இறங்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அப்படி அணுகாம அந்த பாதையில யோசிக்காம வெறுமனே ஜாதகம் நல்லா இல்லை அதனால எனக்கு வாழ்க்கை மோசமா நடக்குது, ஜாதகம் சரியில்லை அதனால ஒஸ்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னா இது பிரபஞ்ச நோக்கத்துக்கு ஆப்போசிட்டா செயல்படுறதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணதுனால தான் நான் என்னோட அஸ்ட்ராலஜி சேனல்ல ப்ரிடிக்ஷன் எதுவுமே சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையில் இது நடக்கும், இந்த நேரத்தில் இது நடக்கும், நீ இப்படி ஆவ அப்படிங்கிற மாதிரி எதையுமே சொல்ல மாட்டேன். இது இப்படி நடக்க வாய்ப்புண்டு, இது இப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்கும், இதுல இப்படி ஒரு பாசிட்டிவ் இருக்கு, இதுல இப்படி ஒரு நெகட்டிவ் இருக்கு, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை இப்படி பயன்படுத்தினா உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றமா போகும், உங்க சோல் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு பாவகத்தையும் எடுத்து எப்படி செயல்படும், குடும்பத்தில் எப்படி, வேலைகள் எப்படி, பொருளாதாரத்தில் எப்படி, ரிலேஷன்ஷிப்க்கு எப்படி, தொழிலில் எப்படி, பூர்வீகத்துக்கு எப்படி அப்படின்னு தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணி ஆடியோவா கொடுத்துருவேன். ஸோ இப்படிதான் நம்ம அஸ்ட்ராலஜியை அணுகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தேவை இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆடியோ ரெக்கார்டு, முழு ஜாதகத்தை பத்தின ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அது போக உங்க நேச்சருக்கு ஏற்ற வேலை என்ன, தொழில் என்ன, ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எது செஞ்சா எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரியர் லைஃபுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. 2 சேவையுமே நம்ம வழங்கிட்டு இருக்கோம். ஒன்று, உங்க ஜாதகத்தை வச்சு உங்க சிறப்பான வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸு ஆடியோ ரெக்கார்டா இருக்கும். அது இல்லாம வெறுமனே கரியர் லைஃப்க்கான கைடன்ஸ், இந்த 2மே ஒரு கட்டணத்தின் பேர்ல நம்ம வழங்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டாவே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். இப்போ ஈர்ப்பு விதியை பத்தி பார்க்கலாம், அது எப்படி செயல்படுது அப்படிங்கறத பார்ப்போம். ஈர்ப்பு விதி அப்படின்னா அந்த பேர்ல இருக்கிற மாதிரி ஈர்க்கிறது தான் அதோட வேலை. என்ன இருக்குதோ அதை ஈர்க்கிறது, அதுக்கு ஒத்தவற்றை ஈர்க்கிறது அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான பணி. இது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. எல்லா நபர்கள்கிட்டையும், எல்லா உயிர்கள்கிட்டையும், எல்லா பொருட்கள் மேலையும் இந்த ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு.
இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை பத்தி உங்க மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை ஈர்த்து, நபர்களை ஈர்த்து, பொருட்களை, சம்பவங்களை ஈர்த்து, அதே மாதிரியான நிகழ்வுகளை மறுபடியும் நடக்க வைக்கிறது தான் இந்த ஈர்ப்பு விதியோட வேலை. உங்களுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ, எதை பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, என்ன வைப்ரேஷன்ல உங்க மைண்டு, உங்க ஆள் மனசு இருக்கோ, அது சார்ந்த ஈர்ப்பை வெளி உலகத்துல, புற உலகத்துல ஈர்த்து, அது சார்ந்த நபர்களை ஈர்த்து, பொருட்களை ஈர்த்து, நிகழ்வுகளை ஈர்த்து, இடங்களை ஈர்த்து, இப்படி எல்லாத்தையும் ஈர்த்து நீங்க நினைச்ச விஷயத்த, நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்க விஷயத்த ஈர்த்து கொடுக்கறது தான் இந்த ஈர்ப்பு விதியோட முக்கியமான வேலை. அப்படின்னா நீங்க கேட்கலாம், அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் நினைக்கிறோம், ஆசைப்படுறோம், அதெல்லாம் நடக்கிறதே இல்லையே சார் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்லை, மாத்தி மாத்தி நினைக்கிறோம். நம்ம நினைக்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் கிடையாது. அதே விஷயத்தை பத்தி எதிர்மறையான கருத்துக்களும் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த கருத்துக்கு ஸ்ட்ராங்கான ஈர்ப்பு ஏற்படுறதுக்குள்ள வேற வேற கருத்தை உள்ள வச்சுடுறோம், அல்லது அது சார்ந்த நம்பிக்கைகளை மாத்திடுறோம், அல்லது தொடர்ந்து அந்த கருத்து மேல, அந்த நோக்கத்து மேல நம்மளால சிந்தனையை செலுத்த முடியறது இல்ல. புற சூழ்நிலைகளை வேற வேற பிரச்சனைகள் வருது, வேற வேற நபர்கள் வந்து நமக்கு தொந்தரவு பண்றாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்மளால தொடர்ந்து ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அதை நடத்தி வச்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு, நம்மளால முடியல. ஆனா அந்த இடத்துல அந்த விதி ஒர்க் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகுது. என்ன இன்புட் கொடுக்குறோமோ, என்ன உள்ள இருக்கோ, அது சார்ந்த ஈர்ப்பு நடத்திக்கிட்டே இருக்கு. தூங்கும் போது நடக்குது, எல்லா நேரங்கள்லயும் நடக்குது, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நடக்குது. எது உள்ள இருக்கோ அதை தொடர்ந்து ஈர்த்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம மைண்டுக்குள்ளேயே நிறைய தாட்ஸ் வருது, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்குன்னா, நம்மளை நோக்கி ஈர்க்கிற விஷயங்களும் நிறைய கன்ஃபியூஷனான விஷயங்களா தான் இருக்கும், மிக்சடான விஷயங்களா தான் இருக்கும், கலவையான விஷயங்களா தான் இருக்கும். நம்ம தான் அதை பார்த்து மறுபடியும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி மறுபடியும் அந்த கன்ஃபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மறுபடியும் அது சார்ந்த ஈர்ப்பு நடந்து மறுபடியும் கன்ஃபியூஷன்ஸ் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதனாலதான் குழப்பமான மைண்ட் இருக்கிறவங்க தொடர்ந்து அதே மாதிரியான குழப்ப மைண்டுக்குள்ளேயே நிறைய நாள் சிக்கிக்குவாங்க. சூழல் மாறும்போது, வருடங்கள் கடக்கும்போது, சம்பவங்கள் மாறும்போது ரேரா அதுல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் அவங்களால வர முடியும். இல்லைன்னா மறுபடியும் மைண்டு குழப்பத்திலே சிக்கிக்குவாங்க. ஸோ என்ன இன்புட் இருக்கோ, என்ன கண்டென்ட் உள்ள இருக்கோ அதை ஈர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாப்பாடை பத்தி நினைக்கிறீங்க, சாப்பாடை பத்தி திங்க் பண்றீங்கன்னா சாப்பாடு சார்ந்த விஷயங்களை ஈர்க்கும், சம்பவங்களை நடத்தும். தொழில்னா தொழிலை பத்தி ஈர்க்கும். டிராவல் பண்றீங்க, டிராவல் பண்றதை பத்தியே நினைக்கிறீங்கன்னா அது சார்ந்த விஷயங்களை ஈர்க்கும். பைக்கை பத்தி நினைக்கிறீங்கன்னா அது சார்ந்த விஷயங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அதோட வேலை ஈர்க்கிறது மட்டுமே. அதுக்கு நல்லது, கெட்டது, வலிக்கும், வலிக்காது, இது உயிரற்றது, உயிருள்ளது, இது இந்த காலத்தில் நடக்கும், இது அந்த காலத்தில் நடக்கும், அளவு, பணம், ஏழ்மை, பணக்காரன், பாசிட்டிவ், நெகட்டிவ், இப்படி எதுவுமே கிடையாது, எதுவுமே தெரியாது, எதையும் உணர முடியாது. அதோட வேலை வெறுமனே ஈர்க்கிறது மட்டுமே. அதை நமக்கேற்ற மாதிரி பாசிட்டிவா நம்மளோட வளர்ச்சிக்கு, பணத்துக்கு, உறவுகளுக்கு, பொருளாதாரத்துக்கு, பேஷனுக்கெல்லாம் பயன்படுத்துறதுனால இது இவ்வளோ நன்மைகரமா, இவ்வளோ சிறப்பா, இவ்வளோ ஃபேமஸா பேசப்படுது. இது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி, ஒரு கோடிங் மாதிரி, ஒரு பேட்டர்ன் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி. எப்பவுமே ஈர்க்கிறது மட்டுமே அதுக்கான வேலை. இப்போ ஒரு கிராவிட்டி, ஒரு ரேடியேஷன், ஒரு நியூட்டன்ஸ் லா, ஹீட் எனர்ஜி, ஸ்ட்ரீம் எனர்ஜி, இப்படி இது எல்லாமே எப்படி ஒரு எனர்ஜியா செயல்படுதோ அதே மாதிரி இந்த ஈர்ப்பு விதியும் ஒரு எனர்ஜி பேலன்ஸ்டா செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது மனித மனங்களுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத மாதிரி, ஈஸியா புலப்படாத மாதிரி நடக்கிறதுனால அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. யாரும் அதை பெருசா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா யாரு நம்பினாலும் நம்பலனாலும், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், அதை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும், என்ன இன்புட்ஸ் இருக்கோ அதை ஈர்க்கிறது, அது சார்ந்த விஷயங்களை ஈர்க்கிறது தான் அதோட முக்கியமான பணி. அதுக்கு நம்மளோட டெக்னிக்கு, நம்மளோட இன்புட்ஸு, நம்மளோட ஐடியா, டிஃப்ரெண்ட் மெத்தடெல்லாம் கொடுத்து நமக்கேற்ற மாதிரி அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுதான் வேரியேஷனை தவிர இது ஒர்க் ஆகுமா, யூஸா இருக்குமா, ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்கே இடமில்லை. இது ஒர்க் ஆகும், இது செயல்படுது, இது யூஸ்ஃபுல்லா நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ கடவுள்களை பத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னன்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்கமும் நீங்க பார்க்குற அனைத்துமே படைக்கப்பட்டது அந்த எம்டினஸ்ல இருந்து தான், அந்த பிளாக் ஹோல்ல இருந்து தான், அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல இருந்து தான். இது எல்லாமே ஒரே விஷயத்த தான் குறிக்குது. அங்க இருந்து அதோட வெளிப்பாடா வெளிப்பட்டது தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுமே. இது எப்படி அப்படின்னா, பல லட்சம் கோடி வருஷமா வெறும் எம்டினஸாவே, வெறும் பிளாக் ஹோலாவே,
வெறும் ஒண்ணுமில்லாத தன்மையாவே பல லட்சம் வருஷமா இருந்தாச்சு. கொஞ்சம் செயல்படலாம், கொஞ்சம் இயங்கலாம், கொஞ்சம் மாற்றம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல், ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் அந்த பிளாக் ஹோலுக்கு, அந்த எம்டினஸ்க்கு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட்டு கோள்கள், கிரகங்கள், துணைக்கோள்கள், சூரிய குடும்பம், கேலக்சி, நட்சத்திரங்கள், பஞ்சபூதம், காற்று, மண்ணு, பூச்சி, பறவை, நுண்ணுயிர்கள், விலங்கு, மனுஷன், பொருட்கள், கெமிக்கல், இப்படி ஒவ்வொன்றா இந்த எம்டினஸ், இந்த பிரபஞ்சம் வெளிப்பட ஆரம்பிச்சது. ஸோ எல்லாமே பிரபஞ்சத்தோட வெளிப்பாடு தான். பிரபஞ்சத்தோட சிந்தனையில நம்ம இப்படியெல்லாம் வெளிப்படலாம், விலங்கா வெளிப்படலாம், பூச்சியா வெளிப்படலாம், காற்றா வெளிப்படலாம், நட்சத்திரமா வெளிப்படலாம், மனுஷனா வெளிப்படலாம் அப்படிங்கிற வெரைட்டி ஆஃப் எண்ணங்கள், சிந்தனைகள் தோணி இருக்கு. அதனாலதான் வெரைட்டி ஆஃப் உயிரினங்கள், வெரைட்டி ஆஃப் பொருட்கள், வெரைட்டி ஆஃப் நட்சத்திரங்கள், கோள்களா வெளிப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பிரபஞ்சத்தோட விருப்பம், அந்த எம்டினஸோட விருப்பம். இதுக்கு கொஞ்ச காலம் இல்ல, பல லட்சம் கோடி வருஷங்கள் எடுத்திருக்கும். இன்னும் இந்த பிளாக் ஹோல் விரிவடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் இந்த பிரபஞ்சம் புதுசு புதுசா உருவாக்கிட்டே தான் இருக்கு. இது பல லட்சம் கோடி வருஷங்களுக்கு அப்புறம் எல்லாமே அழிஞ்சு மறுபடியும் பிளாக் ஹோலா மாறத்தான் போகுது, மறுபடியும் உருவாக்க தான் போகுது. இந்த ப்ராசஸ் ஒரு சைக்கிளா நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த எம்டினஸ்ல இருந்து ஒவ்வொன்றா உருவாகி இவ்வளவும் பிரம்மாண்டமா நிக்கிற அந்த ப்ராசஸை தான் பெருவெடிப்பு அப்படின்னு மாடர்ன் சயின்ஸ்ல சொல்றாங்க. அப்போ நம்ம பார்க்குற, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட எல்லாமே பிரபஞ்சத்தோட ஒரு வெளிப்பாடு தான். இதுல கடவுள்கள் அப்படிங்கிறது என்னன்னா, பிரபஞ்சம் தன்னை ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்ப எனர்ஜி மிக்க ஒரு ரூபமா, ஒரு தன்மையா, ஒரு கேரக்டரா, ஒரு தத்துவமா அல்லது ஒரு வடிவமா தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட ஒரு ப்ராசஸ் தான் இந்த கடவுள்கள். ஸோ எல்லா கடவுள்களும் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி வாய்ந்த வெளிப்பாடுகள் தான், எனர்ஜி மிக்க எல்லா பாசிபிலிட்டியும் கொண்ட வெளிப்பாடுகள் தான். இப்போ நீங்களே பாருங்க, எல்லா கடவுளுக்கும் ஒரு தத்துவம் இருக்கும், ஒரு ஐடியாலஜி இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும். அந்தந்த தத்துவம், அந்தந்த கேரக்டர், அந்தந்த ஐடியாலஜி மூலயமாவே நிறைய எனர்ஜிய, நிறைய சக்திய தனக்குள்ள வச்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அன்பு, அரவணைப்பு, கருணை அப்படின்னா இயேசுபிரான். தவம், வெறுமை, அசையாத்தன்மை, ஒன்றுமில்லாத தன்மை, அழிக்கிற தன்மை அப்படின்னா சிவன். காதல், விளையாட்டு, நகைச்சுவை, பாதுகாப்பு, அரண், காத்தல் அப்படின்னா விஷ்ணு. நியாயமான கோபம் அப்படின்னா முருகன். அதீத கோபம், ஆங்காரம் அப்படின்னா காளி, துர்க்கை, கருமாரி, கோர தெய்வங்கள். பணம், பொருளாதாரம், சுகபோக வாழ்க்கை அப்படின்னா காமாட்சி, லட்சுமி. இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுமே ஒவ்வொரு கேரக்டர்ல, ஒவ்வொரு ஐடியாலஜில, ஒவ்வொரு தன்மையில, தத்துவத்துல இருக்கும். பிரபஞ்சம் அந்த கேரக்டராவே, அந்த தன்மையாவே, அந்த தத்துவமாவே ஃபுல் எனர்ஜியோட வெளிப்பட்ட விதம்தான் இந்த கடவுள்கள். அந்த எம்டினஸ் குறிப்பிட்ட விதத்துல சக்தி ரூபமா வெளிப்பட்ட ஒரு செயல்முறை தான் கடவுள். அப்ப அந்த கடவுளுக்கு ஒரு குறிப்பிட்ட விதத்துல நிறைய எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம், நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அது மூலயமாவே எல்லாத்தையும் நடத்திக்க முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ உங்களுக்கு எந்த தெய்வத்தோட ரூபம், தன்மை, கேரக்டர், ஐடியாலஜி பிடிச்சிருக்கோ அல்லது ஈர்க்குதோ அந்த தெய்வத்தை வணங்கி அர்ப்பணிச்சு அதோட ஐக்கியமாகி அந்த தன்மையாவே நீங்க வெளிப்பட்டு, அந்த ஐடியாலஜியாவே நீங்க வெளிப்பட்டு உங்களால முக்தியை அடைய முடியும், நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த தெய்வத்தோட தன்மையின் மூலயமாவே உங்க நல்வாழ்க்கைக்கு தேவையான பணம், பொருள், உறவுகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் பெற்றிருக்க முடியும். ஏன்னா அந்த தெய்வம் அந்த குறிப்பிட்ட ஐடியாலஜியில, தத்துவத்துல, தன்மையில ரொம்ப சக்தி வாய்ந்ததா, எனர்ஜியோட, நிறைய பாசிபிலிட்டியோட இருக்கு. அந்த தெய்வத்தை நீங்க சரியான முறையில வணங்கி அர்ப்பணிச்சு உங்களுக்கு தேவையானதை வேண்டி பெற்றுக்க முடியும். அது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வித்தியாசமான முறைகள் இருக்கு. அந்தந்த தெய்வத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு வழிபடுகிற முறை, வேண்டுகிற முறை, பிரார்த்தனை செய்கிற முறை, அதோட ஐக்கியமாகிற முறை, அர்ப்பணிக்கிற முறை ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கு. அதன்படி அதை ஃபாலோ பண்ணி நீங்க செயல்படும் போது உங்க நல்வாழ்க்கைக்கு தேவையானதையும் பெற முடியும். நீங்க அந்த தத்துவத்தின் மூலயமாவே உங்க ஆன்ம முன்னேற்றமும் அடைய முடியும், முக்தியையும் அடைய முடியும். ஸோ எல்லாமே தெய்வத்து மூலயமாவும் பாசிபிள் தான். ஓகே சார், இப்போ இந்த 3 சொல்லிட்டீங்க, எது ஒர்க் ஆகும், எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ட் ரிசல்ட் சொல்லுங்க, எது கரெக்டுன்னு சொல்லுங்க அப்படின்னா அது நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம எடுக்கிற சாய்ஸ் தான் நம்மளை வழி நடத்தும். ஜாதகம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடந்த ஒன்று. ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நம்ம பண்ற முயற்சி.
கடவுள் அப்படிங்கிறது நம்மளோட நல்வாழ்க்கைக்கு நம்ம அணுகிற ஒரு துணை, ஒரு சக்தி ரூபம், ஒரு சப்போர்ட். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே ஒர்க் ஆகும். இந்த 3மே அதோட தன்மையில அதோட ஒர்க்கில் பக்காவாக செயல்படும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜாதகம் செயல்படாது சார், ஜாதகம் போய் சார், ஈர்ப்பு விதி செயல்படாது சார், ஈர்ப்பு விதி போய் சார், கடவுள் செயல்படாது சார், கடவுள் போய் சார், இப்படின்னு எந்த கருத்தும் இல்லை. 3மே செயல்படும். 3மே பக்காவாக அதோட வேலையை சரியாக செய்யும். ஆனால் நம்ம எதை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் முக்கியமான விஷயமே இருக்குது. நான் பெருசாக ரிஸ்க் எடுக்க விரும்பல சார், ஆல்ரெடி நடந்த வாழ்க்கைப்படியே விதிப்படியே மனம் போன போக்கின்படியே நான் சிம்பிளாக வாழ விரும்புகிறேன், நடக்கிறது நடக்கட்டும் சார் அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தின் வழியே போகலாம். இல்லை சார், நான் முயற்சி பண்ணி எனக்கேற்ற மாதிரி என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணலாம். இல்லை சார், என்னோட நல்வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு துணை தேவைப்படுது, ஏதோ ஒரு சக்தி ரூபம் தேவைப்படுது, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தெய்வத்தின் துணையை அணுகலாம். இது டிபெண்டிங் அப்பான் நம்மளோட சாய்ஸை பொறுத்து. ஆனால் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எதை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஜாதகத்தை ஃபாலோ பண்ணுங்கள், ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுங்கள், அல்லது கடவுள் துணையை எடுத்துக்கங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது 4வதாக ஒரு ரூல் இருக்குது, 4வதாக ஒரு சிஸ்டம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மனிதனுக்கான படைப்பு விதி, மனிதனுக்கான ஒழுங்கு விதி. இந்த இயற்கை மனிதனுக்கு வழங்கிய ஒழுங்கு விதி. அது என்ன சார் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்ன விஷயம் பண்ணாலும் சரி, எந்த செயலில் ஈடுபட்டாலும் சரி, என்ன சிந்தனை வந்தாலும் சரி, எவ்வளோ ஒஸ்ட்டாக போனாலும் சரி, எவ்வளோ பெஸ்ட்டாக போனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற விஷயங்களில், சிந்தனையில், செயல்பாடுகளில் நியாயம் இருக்கா, அன்பு இருக்கா, அறம் இருக்கா, பொறுப்பு இருக்கா, எல்லா உயிர்களுக்கும் நன்மை கிடைக்குதா, முடிஞ்சளவு பாதிப்பில்லாத வாழ்க்கையை வாழ்கிறோமா, முடிஞ்சளவு பாதிப்பில்லாத செயல்களாக இருக்கா, பாதிப்பில்லாத எண்ணங்களாக இருக்கா, எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு எண்ணமாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த மனிதனுக்கான ஒழுங்கு விதியில் வரும். படைப்பு மனிதனுக்கு வழங்கிய ஒழுங்கு விதி. இதைத்தான் நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஒழுங்கு விதி என்ன பண்ணும் அப்படின்னா, சீராக வைக்கும், அறவழியில் நடத்தும். சீர்னா என்ன அப்படின்னா, ஓவராகவும் போகாது, ஒஸ்டாகவும் வராது, நடுநிலையாக ஆவரேஜாக அந்த பேலன்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். எது சரியோ அதை நோக்கி போக வைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணுறது இந்த இயற்கையோட ஒழுங்கு விதி தான். ஒரு ஈடுபாடு, ஒரு துணை, ஒரு அருள் அர்ப்பணிப்புக்காக நான் தெய்வத்தையும் வணங்குவேன், தெய்வத்தையும் ஃபாலோ பண்ணுவேன். வாழ்க்கையோட போக்குக்கு, வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கிறதுக்கு ஈர்ப்பு விதியையும் பயன்படுத்துவேன், ஒரு வழிகாட்டுதலுக்காக ஜாதகத்தையும் பயன்படுத்துவேன். 3யுமே பயன்படுத்துவேன். ஆனால் அதில் அதிகமாக இந்த படைப்பின் ஒழுங்கு விதியை தான் நான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது. ஏன்னா அதில் தான் எல்லாருக்குமான நன்மை இருக்குது, நம்ம ஆன்மாவுக்குமான நன்மையும் இருக்குது, நம்ம ஆன்ம முன்னேற்றமும் நடக்கும், சுற்றுச்சூழலையும் பாதிக்க மாட்டோம், இயற்கையும் எந்த விதத்துலையும் பாதிக்க மாட்டோம். எல்லாருக்கும் பயனுள்ளதாக எது இருக்கோ அதை நோக்கி போவோம். அதில் எந்தளவு ரிசல்ட் வருது, எந்தளவு சக்ஸஸாக இருக்கும், எந்தளவு எக்கனாமிக் க்ரோத் ஆகிறோம், எந்தளவு மற்றவங்க பாராட்டுறாங்க, அதெல்லாம் விஷயமே கிடையாது. பிரபஞ்சத்துக்கு இந்த பாராட்டு, வெற்றி, தோல்வி, பணம் இதெல்லாம் தேவையில்லை. உங்கள் சோல் படைப்பு வகுத்த அந்த ஒழுங்கின் அடிப்படையில் வாழ்ந்து ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கும். ஸோ ஜாதகம், ஈர்ப்பு விதி, கடவுள், படைப்பில் மனிதனுக்கான ஒழுங்கு விதி, இந்த 4 விஷயத்தையுமே நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். அது எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது, தேவையான ஞானத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நியாயமான, அறமான, சரியான மனிதனாக எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்குள்ளே இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இது எல்லாத்தையும் அணுகிட்டு இருக்கேன். இது என்னோட பாதை. நீங்கள் உங்கள் பாதையை சூஸ் பண்ணிக்கங்க. எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம், எதை வேணாலும் உங்கள் வாழ்க்கை முறையாக நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லாமே ஒர்க் ஆகும், எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். ஸோ இதுதான் ஓவராலாக உங்களுக்கு நான் தர்ற கைடன்ஸ். இப்போ சொன்ன கருத்துக்களில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும், குடும்ப அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, வேலை அமைப்பு எப்படி இருக்குது, தொழில் அமைப்பு எப்படி இருக்குது, பொருளாதார அமைப்பு எப்படி இருக்குது, சொத்துக்கள் எப்படி இருக்குது, பூர்வீகம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலையுமே கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அது எப்படி செயல்படுது, என்ன எண்ணத்தை கொடுக்கும், என்ன உணர்வுகளை கொடுக்கும், சம்பவங்கள் எப்படி நடக்கும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை தவிர்த்துக்கணும், இப்படிங்கிற மாதிரி ஓவரால் ஆடியோ ரெக்கார்டட், உங்கள் ஃபுல் ஹாரோஸ்கோப்புக்கான ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்மளோட வெற்றிவேலன் கரியர் அஸ்ட்ராலஜி சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை வெறுமனே கரியர் லைஃப்
வேலை, தொழில், எக்கனாமிக் லைஃப்க்கான கைடன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதையுமே நம்ம வழங்கிட்டு இருக்கோம். வகுப்புகள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள் வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. ரியாலிட்டி எதுவோ, உண்மை எதுவோ, ட்ரூத் எதுவோ அதை நோக்கி நம்ம பயணிக்கிறதுனால இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதை சொல்லி அதுக்கான நபர்கள் நம்மக்கிட்ட வந்த உடனே நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேனலில் அப்டேட்டடாக இருங்க. நன்றி.